மணிமுத்தாறு அருவி, களக்காடு தலையணை உள்ளிட்ட பகுதிகளில் 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர் மழை காரணமாக மணிமுத்தாறு அணைக்கு 4972 கன அடி நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. அதனால் அணையில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். தென்மேற்கு வங்கக்கடல்ல ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 4-5 தினங்களுக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா நெல்லை மட்டுமல்லாது தென்காசி, அதே மாதிரி தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அதே நிலையில அணைகளோட நீர்மட்டம் அப்படிங்கிற பார்த்தோம்னா அணையோட பகுதிகளில் அதிக அளவுல நீர் வர, அணையோட நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவுல மழை பெஞ்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில முக்கிய அணையான பாபநாசம் அணை தனது உச்சபட்ச கொள்ளளவான 143 அடியில இன்று காலை நிலவரப்படி 132 அடியோட இருக்குது. அணைக்கு நீரின் வரத்து 9300 கனஅடி நீர் வந்துட்டு இருக்கிற நிலையில அணையோட பாதுகாப்பு கருதி 13000 கனஅடி தண்ணீர் வரை வெளியேற்றப்பட்டு இருக்குது. அதே மாதிரி மணிமுத்தாறு அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா 118 அடி அதோட உச்சபட்ச நீர் மட்டம். இதுல தற்போது 106.27 அடியோட இருக்குது. நீரோட வரத்து 4972 கனஅடி நீர் இருக்கிற நிலையில அணையிலிருந்து 4300 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மழை அளவு அப்படிங்கிற பொறுத்து மட்டும் பார்த்தோம்னா பாபநாசத்தில் 31 மில்லிமீட்டர் மழையும், சேர்வலாறு பகுதியில் 18 மில்லிமீட்டர் மழையும், மணிமுத்தாறு பகுதியில் 14.2 மில்லிமீட்டர் மழையும் பெஞ்சிருக்குது. அதே மாதிரி மாஞ்சோலை உள்ளிட்ட மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய மலை, அதாவது அந்த மலை மேல் இருக்கக்கூடிய அந்த ஊர்கள், அதாவது அந்த மணிமுத்தாறு அணைக்கு நீர்பிடிப்பு பகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுறதுல அந்த மாஞ்சோலையில நேற்று ஒரே நாள் மட்டும் 132 மில்லிமீட்டர் மழையும், காக்காட்சி பகுதியில் 143 மில்லிமீட்டர் மழையும், நாலுமுக்கு பகுதியில் 165 மில்லிமீட்டர் மழையும், ஊத்து பகுதியில் 167 மில்லிமீட்டர் மழையும் பெஞ்சிருக்குது. சமவெளி தளங்கள்ல மிக குறைந்த அளவாக நெல்லை மாநகரில் மட்டும் 2.2 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட பாதுகாப்பு கருதி மணிமுத்தாறு மற்றும் களக்காடு தலையணை ஆகிய பகுதிகளில் அதாவது 6 தினங்களாக சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ சுற்றி பார்க்கவோ தடை செய்யப்பட்டிருக்குது. மேலும் தண்ணியோட வரத்து குறையும் பட்சத்துல மீண்டும் அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வனத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா இன்றைய நிலவரப்படி தாமிரபரணி ஆற்றுல ஏறத்தாழ 60,000 கனஅடி தண்ணீர் வரை திருநெல்வேலியிலிருந்து கடந்த தூத்துக்குடியை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தூத்துக்குடியில இன்று அந்த அதாவது நேற்று தாமிரபரணியிலிருந்து வெளியாகி வந்த 80,000 கனஅடி நீர் இன்று 80,000 தொட்டு 1.25 லட்சம் கனஅடி தண்ணீர் வரை இன்னைக்கு புன்னக்காயல் பக்கத்துல கடல்ல கலக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற சூழ்நிலையில தூத்துக்குடி மாவட்டத்துல தற்போது கடுமையான வெள்ள எச்சரிக்கை பாதிப்பு விடப்பட்டிருக்குது. அதாவது அந்த ஆற்றை ஒட்டியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் இறங்கக்கூடாது, அதே மாதிரி கால்நடைகளை இறக்கக்கூடாது, தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போகுமாறு ஏற்கனவே நேற்றே அறிவுறுத்தப்பட்ட நிலையில இன்று காலை மீண்டும் அது அறிவுறுத்தப்பட்டிருக்குது. நேற்று இரவு தொடங்கி தற்போது வரை நெல்லை மாவட்டத்தில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்று முதல் வெள்ளம் குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.